வாழ்க்கை என்னை சொர்க்கத்துக்கும் கூட்டிட்டு போல, நரகத்துக்கும் கூட்டிட்டு போல, ரெண்டுக்கும் இடையில ஒரு வசந்தமே இல்லாத என் வாழ்நாட்கள். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ. ஜனனி என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒரு மேங்கோ மில்க் ஷேக். மச்சி உனக்கு? எனக்கு ஒரு மேங்கோ மில்க் ஷேக். ஹலோ, சொல்லு ஜாங்கிரி. யாரு ஃபோனில்? அதுவா, தீபக்கோட லண்டன் கேர்ள் ஃப்ரெண்ட்ப்பா. வெயிட் பண்ணு, நான் எடுத்து தரேன். நேரில் பார்க்காமையே லவ் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கேட்டா ட்ரூ லவ்ம்பா. ஏன் பார்க்காம வர காதல் போயினா கருவில் இருக்க குழந்தை மேலே தாய்க்கு வர அன்பு பொய்யா? சாரி, நீ இவ்வளோ எமோஷனல் ஆவன்னு தெரியாது. தட்ஸ் ஓகே. அப்புறம் என்னடா சொல்லு. சொல்லுங்கள் சார். டாக்குமெண்ட்ஸோட கால் வந்துடும் சார். யார் மச்சி ஃபோனில்? மச்சான், வீட்டில் லண்டனில் ஓகே சொல்லிட்டாங்கடா. அதுக்கு வீசா அப்ளை பண்ண காலில் போகணுண்டா. டேய் மச்சி, கங்க்ராட்ஸ்டா. நெக்ஸ்ட் மந்த் லண்டனில் கல்யாணம்டா. நீ கலக்கு மச்சான். ஏன் மச்சான், டிகிரி, கல்யாணம், குழந்தை, அவ்வளோதான் நம்ம லைஃபேவா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க வேணாமா? நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுமாப்ல. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். யூ ஸ்கிசோஃப்ரீனியா. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே நேரத்தில் நீங்கள் 2 இடத்துல இருப்பீங்க. யூ வில் ஹாவ் அ ட்ரீம் when you're both mentally and physically active. பட் அந்த நேரத்தில் உங்கள் கனவுல நடக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். உங்கள் நிஜத்தில் நடக்கிறது உங்கள் ஞாபகத்தில் இருக்காது. தட் இஸ் an illusion. ஜனனி, நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்கோ விழி இல்லை. என்னோடு உனக்கு என்ன வாழ்வு? உமக்கு விழி இல்லை என்று சொல்பவர்கள் மூடர்களே, என் விழியால் உன்னை பார்க்கச் சொல். அந்த முரட்டு இருட்டில் ஒரு குறுக்கு பாதை பிறக்கும். அந்த பாதையின் முற்றுப்புள்ளியில் நில வெளிச்சத்தின் முற்றத்தில் நம் இரு இதயங்களும் இறுகி இறுகி நெருங்கி நெருங்கி களிநடம் புரிய காணுகிறேன். இது இல்யூஷன்னா அப்ப நிஜத்துல என்ன நடந்தது? Come in. இந்த ஃபைல் எப்படி உனக்கு கிடைச்சது? இது என் ரிப்போர்ட்ஸோட இருந்துச்சு. டாக்டர், இல்லீகல் ரிசர்ச்சா? அதுவும் அப்பாவி குழந்தைங்களை வச்சா? இது உனக்கு புரியாது. புரிஞ்சிக்கவும் முயற்சிக்காத. நானும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். அப்படி என்ன சார் இருக்கு உங்க ரிசர்ச்ல? இந்த ரிசர்ச்சே கேன்சருக்கு ஒரு ஜெனரிக் ட்ரக் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். இந்த ட்ரக்கை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ சொன்னியே அந்த அப்பாவி குழந்தைங்க, அவங்க வாழ்க்கையில என்னால் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். நல்லதை ஏன் டாக்டர் யாருக்கும் தெரியாம செய்றீங்க? இந்த உலகத்தில் நல்லதை மட்டும்தான் யாருக்கும் தெரியாமல் செய்யணும்.
இவங்க எல்லாருமே கேன்சரால் அஃபெக்ட் ஆன குழந்தைங்க. இவங்க எல்லாரும் யுவராஜ் சிங்கும் மனிஷா கோயலவா கிடையாது. அவங்க பணத்தை காட்டி நோயை வரட்ட. இந்த ரிசர்ச்னால இந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்துனாலும் நாளைக்கு இந்த ட்ரக் வெளியில வந்துச்சுன்னா பல குழந்தைங்களோட முகத்துல என்னால சிரிப்பை கொண்டு வர முடியும். எதுக்கு டாக்டர் வர சொன்னீங்க? இந்த ரிசர்ச்சை பத்தி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சு போச்சு. யார் டாக்டர் அது? கணேஷ் குமார் நட்ராஜன், ஜிமேடோட எம்டி. அவனால இந்த ரிசர்ச்சுக்கு என்ன பிரச்சனை? சிம்பிள். 5 ரூபாய்க்கு ஒருத்தன் மாத்திரை வித்தா 50 ரூபாய்க்கு விற்கிறவனுக்கு அது நஷ்டம் தானே. சரி டாக்டர், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தாலும் ரிசர்ச் ஆகக்கூடாது. அந்த அப்பாவி குழந்தையோட தியாகம் வீணா போகக்கூடாது. யார் சார் அந்த கணேஷ்? எதுக்கு சார் அவனை பத்தி பயப்படுறீங்க? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லை. வெளி உலகத்துக்கு தான் ஒரு சயின்டிஸ்ட். ஆனால் ஒரு அண்டர் கிரவுண்ட் மெடிக்கல் மாஃபியாவை நடத்திட்டு வரான். அவன் லட்சியத்துக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். He is an intellectual criminal. நம்ம நினைச்சதோட அவன் வேகமா இருக்கான். அவன் அதுக்குள்ள எங்கேயும் வந்துட்டான். நீங்க இருக்கிறது உனக்கு தெரிய வேண்டாம். நான் மட்டும் கீழே போறேன். ஜனனி, ம் நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்கோ விழி இல்லை. என்னோடு உனக்கு என்ன வாழ்வு? நான் உன் விழியில் விழவில்லை என்றால் என்ன? நீ என் விழியில் விழுந்து விட்டாய். கவிதையெல்லாம் நல்லா சொல்ற. நான் எழுதிய கவிதைகள் அனைத்திடமும் உன்னை பற்றி கூறினேன். நான் எழுதிய கவிதைகள் அனைத்தும் படிக்க விரும்பிய ஒரே கவிதை நீயடி. என்னோடு வா, உன் பாதைக்கு நான் வெளிச்சம் தருகிறேன். ஓ, அன்னைக்கு பார்க்ல இல்யூஷன் அப்ப நிஜத்துல நடந்தது இதுதானா? அன்னைக்கு டாக்டர் எப்படி செத்தாரு? இது என்ன வீடியோ என் மொபைல் போன்ல? Come in. Do you know who I am? Yeah, I do. Why am I here? No idea. I heard you've been doing some research. I have no idea what you're talking about. Oh, you don't? What about that little drug? Ribavir? I have absolutely no idea what you're talking about. Really? Okay. My entire life, I have worked for this one moment. And you come along. And you're gonna take that away from me. You don't understand. What your research has, it's gonna cost me my life's work. You're gonna put me out of business. I think you're talking to the wrong person, Mr. Gus. So that's it? அப்ப இதை நான் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா? I like my home. Do you like it? I know you're not here to watch me work out. That's not why you're here. I know that you know something. I need it. I need a file. I need you to give it to me. That's pretty much it. Once you give it to me, I'll let you go, man.
Do whatever you want, romance all the girls you want, do whatever you want. I don't care. Just give me the file, alright? No, nobody's gotta get hurt. Just give it to me. I think you got the wrong person. Hey, என்னோட இங்கிலீஷ் புரியாதா? தமிழ் பேசணும்? சரி நான் ஒரு நிமிஷம் தரேன், சரியா? நீ ஃபைலு எங்க இருக்கு சொல்லு, சரியா? உள்ள வந்து எனக்கு வெளியே போக தெரியாதா? நான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், நல்லா யோசிச்சுக்க. நான் வெளியே போறதா இல்லை நீ உள்ள போறியான்னு. I'm gonna find you. I'm gonna kill you. குட் லக். ஒரு வசந்தமே இல்லாத என் வாழ்நாட்கள், இவற்றை மாற்றி அமைக்கும் தருணம் நெருங்கும் போது என்னுடைய இறுதி தருணமும் நெருங்கியது. என் விழியை இவ்வுலகில் விட்டுச் செல்கிறேன் உனக்காக. இது டாக்டரோட பெண்ணாச்சே, இது எப்படி என்கிட்ட வந்துச்சு? அந்த நேரத்துல உங்க கனவுல நடக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். உங்க நிஜத்துல நடக்கிறது உங்க ஞாபகத்துல இருக்காது. You will have a dream when you're both mentally and physically active. டாக்டர் சொன்ன அந்த ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் ஒருவேளை இந்த பெண்ணில் தான் இருக்குமோ? சஃபான், இந்த பென்ட்ரைவ் உன் கையில வரும்போது நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன ட்ரக்கோட ப்ரோட்டோடைப் இதுல தான் இருக்கு. இதை சேர்க்க வேண்டிய இடத்துல நீ கொண்டு போய் சேர்த்துரு. ஒரு வசந்தமே இல்லாத என் வாழ்நாட்கள், இவற்றை மாற்றியமைக்கும் தருணம் நெருங்கும் போது என்னுடைய இறுதி தருணமும் நெருங்கியது. என் விழியை இவ்வுலகில் விட்டுச் செல்கிறேன் உனக்காக. ஹாய் ஜனனி.